அப்போ நடந்தது இப்போ வரைக்குமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு ஜப்பானில். ஓகேவா? அதுக்கப்புறமா குழந்தைகள் இறந்து போச்சா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா இல்லை, ஒரு குழந்தை கூட இறந்து போகலை. சாக்லேட்ஸில் விஷம் கலக்கப்பட்டுச்சு. அப்புறமா வந்து சாக்லேட் கம்பெனிஸ் தான் இவரோட ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு, ஒரு மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே. சாக்லேட் கம்பெனிஸ் எதுவும் மூடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்குமே அந்த ஒரு விஷம் கலந்த அந்த ஒரு நபரை யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ எனக்கே கூட கேட்கும்போது ப்ரோ என்ன சொல்கிறீங்க, இப்போது அவர் வந்து விஷம் கலந்துருக்காரு இல்லையா, ஸோ அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கலைன்னா அவர் ஏதோ ஒரு நாள் திரும்ப விஷம் கலக்க தானே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு விஷயம் கலக்கலை. ஏன்னா அவரோட பர்பஸ் முடிஞ்சது. அந்த ஒரு பர்பஸை வச்சு தான் பல தியரிஸ் எழுந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்தது, யார் இந்த நபர், என்னென்ன தியரிஸ் எடுத்து வச்சாங்க, சாக்லேட்டில் விஷம் கலந்தது யார், கூர்ந்து கவனிங்க. இன்னொரு கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜப்பானில் அதிக அளவில் பிரபலமான சில பல சாக்லேட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு சாக்லேட் கம்பெனி எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? அந்த ஒரு கம்பெனியோட பேர் எக்ஸ். சரியா? அந்த ஒரு கம்பெனியில் பல பேர் வேலை பார்க்குறாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சாக்லேட் கம்பெனியோட ஓனர் ஒரு நாள் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அங்கே வேலை முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ஒரு வீட்டில் யாருமே இல்லை, அவர் தனியாக தான் இருக்கிறாரு. அவரோட ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் அந்த ஒரு வீடே இருக்குது. ஸோ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாஷ் பண்ணிக்கிட்டு அவரோட பாத் டப்பில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பூட்டி வச்சுருந்த அந்த ஒரு வாஷ்ரூம் கதவோட அந்த ஒரு லொக் இருக்கு இல்லையா, அதை யாரோ திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக இருந்து இன்னொரு பக்கமாக இருந்து இன்னொரு கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இவர் ரொம்பவுமே பதறி போயிடுறாரு. வீட்டில் தான் யாருமே இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வீட்டில் தான் யாருமே இல்லையா, அதனால பதறி போயிடுறாரு. அந்த ஒரு கதவை திறந்து உடைச்சிக்கிட்டு 2 பேர் உள்ளே வர்றாங்க. 2 பேருமே முகத்தில் மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் கன்னை நீட்டி இவரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இவர் ஒரு குடவுனில் அடைச்சி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு மெயில் வருது, அதாவது ஒரு போஸ்ட் வருது. அந்த ஒரு காலத்தில் வந்து மெயில் அப்படின்னா இன்டர்நெட் மெயில் கிடையாது, ஒரு போஸ்ட் வருது. அந்த ஒரு போஸ்ட்டில் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் அப்படின்னா எக்ஸ் கம்பெனி, உங்களோட ஓனர் உங்களுக்கு உயிரோட வேணும்னா எங்களுக்கு 1 மில்லியன் yen காசு வேணும், அதை கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களோட ஓனரை கூட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஒரு போஸ்ட்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஓனர் அங்கே இல்லை. சரியா? அப்படின்னா அந்த ஒரு கம்பெனிக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னா யார் பாப்பா, மேனேஜர் பார்க்குறாரு. சரியா? மேனேஜர் பார்த்துட்டு ஒரே பதட்டத்தில் இருக்காரு. இப்போ இதை போலீஸுக்கு சொன்னாங்கன்னா ரெபுடேஷன் ப்ராப்ளம் ஆயிரும், கம்பெனியோட பேரு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை போலீஸுக்கு சொல்லாமல் காசு கொடுக்குறதா, எப்படி கொண்டு வரது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ணி நம்மளே ஓனர் ஆகிடுறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் போயிடுது. அடுத்த நாள் ஓனர் ஒரு பழைய துணியை போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஓடி வராரு ஃபேக்ட்ரிக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட கிழிஞ்ச துணி தான். சரியா? கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு ஓடி வராரு ஃபேக்ட்ரிக்கு. ஃபேக்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா மேனேஜர் பதறி போய் கேட்குறாரு, சார் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க, உங்களை கடத்திட்டு போயிட்டு தான் யாரும் சொன்னாங்களே, எங்கே போயிருந்தீங்க, எப்படி கடத்திட்டு போனாங்க, என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்குறாரு. அப்போ வந்து ஓனர் சொல்கிறாரு, என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டு ஒரு குடவுனில் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு குடவுன் ரொம்பவுமே இருட்டாக இருந்துச்சு. பின்னாடி கையை கட்டி வச்சுருந்தாங்க. பின்னாடி கட்டி வச்சுருந்த கையை நான் எப்படியோ ட்ரை பண்ணி அவுத்துட்டு ஓடி வந்தேன். ஓடி வரும்போது ஒரு சப்வே இருந்துச்சு. அந்த ஒரு சப்வே மூலியமாக தான் நான் கீழே ஓடி வர வேண்டியதாச்சு. அப்போ அந்த ஒரு சப்வேக்குள்ளே க்ளீன் பண்ணுறவங்க, ஓகேவா, க்ளீன் பண்ணுறவங்க எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வழியை கேட்டு நான் ஓடி வந்தேன். ஆக்சுவலாக கூப்பிட்டு போனவங்க எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்க முகங்களை மூடியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை யார் என்னை கிட்னாப் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பாஸ் முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறமா மேனேஜர் ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, பாஸ் தான் உயிரோட வந்துட்டார் இல்லையா அப்படின்ட்டு சேஃபாக இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாட்கள் அப்படியே அதை மூடி வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படிங்கிறத தவிர்த்து கொஞ்சம் நாட்கள் கழித்து அதை வந்து அப்படியே மூடி வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த இஷ்யூவும் போலீஸுக்கு போச்சுன்னா இந்த ஒரு கம்பெனியோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா? அந்த ஒரு காரணத்தினால அப்படியே ஷட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போஸ்ட் வருது. அந்த ஒரு போஸ்ட்டில் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் அண்ட் எக்ஸ் கம்பெனி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த ஒரு தகவல். ஸோ உங்களோட அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே பல பேரல்ஸில் சாக்லேட் தயாரிக்கிறீங்க போல இருக்குது. ஸோ இந்த எல்லா பேரல்ஸ் கிட்டையும் ஒவ்வொருத்தர் இருக்கார். ஆனால் இந்த ஒவ்வொரு பேரல்ஸ்லையும் நான் கொண்டு வந்து விஷத்தை கலந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறமா சாப்பிட்ற ஒவ்வொரு குழந்தைங்களும் இறந்து போகும்.
அதுக்கப்புறமா உங்களோட கம்பெனி பேர் கெட்டுப்போயிடும். அதுக்கப்புறமா உங்களோட கம்பெனியை மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா ஓனர் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படி நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு 3 மில்லியன் யென்ஸ், எவ்வளவு? 3 மில்லியன் யென்ஸ் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அப்படின்னா இலங்கை மதிப்புக்கு கிட்டத்தட்ட 60 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ ஓனருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பேரல்ஸ் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு செக்யூரிட்டி வச்சிடுறாரு. இங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் கொண்டு போயிட்டு வந்து ஒவ்வொரு பேரல்ஸ்லையும் செக்யூரிட்டியாக வச்சிடுறாரு. இங்கே யார் யாரெல்லாம் வரா, யாரெல்லாம் விஷயங்களப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக. அப்புறம் இதையுமே போலீஸ்கிட்ட மென்ஷன் பண்ணலை. போலீஸ்கிட்ட இது வரைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் கூட போகலை. ஏன்னா ரெப்படியூஷன் போயிடும், நியூஸில் வந்துச்சுன்னா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அதனால் இவங்க வந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் 2-3 பில்டிங்ஸ் இருந்திருக்கு. ஒரு பில்டிங் ஓகே, இவங்களோட வேலைகளில் இருக்கிற அந்த பேரல்ஸ் எல்லாத்தையுமே பதுக்கி வச்ச ஒரு பில்டிங்காக இருந்துச்சு. இன்னொரு பில்டிங்கில் ஒரு பாம்பு வெடிக்குது. இந்த ஒரு பாம்பு வெடித்ததுக்கப்புறமா போலீஸுக்கு இந்த ஒரு கேஸ் போகுது. இப்போ தான் இந்த ஒரு பிரச்சனை பிரபலமாக போக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஓனர்ஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியே சொல்லும்போது இந்த ஒரு கேஸ் நியூஸுக்கு போகுது. நியூஸுக்கு போனதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் எல்லாரும் பதறி போகிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாக்லேட்ஸில் விஷம் கலந்துருக்கு, சாக்லேட்டில் நந்தி கலந்துருக்கு, அவங்களோட குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட்டில் நந்தி கலந்துருச்சு அப்படின்னா பயப்படாமல் இருப்பாங்களா? அதுதான் இப்போ நடக்குது. அதுக்கப்புறமா போலீஸ் சரின்னா கடத்திட்டு போனவங்க யாரு, இந்த மெயில் அனுப்புனவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆனால் கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆயிடுச்சு, யாருமே கண்டுபிடிக்கல. ஏப்ரல் மாதம், ஓகேவா, ஏப்ரல் மாதம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸுக்கு ஒரு போஸ்ட் வருது. அந்த ஒரு போஸ்ட்டில் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முட்டாள் போலீஸ், நீங்கள் இது வரைக்கும் எங்களை கண்டுபிடிக்கல இல்லையா, அப்போ நீங்கள் முட்டாள் தானே. சரி, ஓகே, நீங்கள் வந்து எப்படியும் இதுக்கு அப்புறமும் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது, எங்களுக்கு ரொம்ப கோபமாகுது, எங்களுக்கு ரொம்ப காண்டாகுது அப்படிங்கிற மாதிரியான மென்ஷன் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அவரை கடத்திட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண காரோட கலர் கிரே கலர், நாங்கள் அவரை கடத்திக்கிட்டு போகும்போது சாப்பாடு வாங்கின சூப்பர் மார்க்கெட்டோட பேர் இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, எங்களை கண்டுபிடிங்க, எங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். ஓகேவா? ஆனால் இப்போயாச்சும் கண்டுபிடிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமும் போலீஸான நீங்கள் எங்களை கண்டுபிடிக்கலன்னா ஆக்சுவலாக அந்த மக்களை கொலை பண்ணது, அப்படி இல்லைன்னா பல குழந்தைகளோட கொலைக்கு காரணமாக இருக்க போகிறது நாங்கள் மட்டும் கிடையாது, அந்த ஓனர் மட்டும் கிடையாது, போலீஸ் நீங்களும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. போலீஸை கலாய்க்கிறாங்க, போலீஸை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ போலீஸ் கூட பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பச்சையாக தெரியுது இல்லையா? அதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் இந்த ஒரு விஷயத்த நியூஸில் சொல்கிறாங்க. நியூஸில் இருந்து மக்களுக்கும் போகுது, மக்களுமே பயத்தில் இருக்காங்க. போலீஸ் இந்த ஒரு லெட்டரில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா, ஏதாச்சும் க்ளூ இருக்கா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா, ஜாப்பனீஸ் ஸ்லாங் இருக்கு இல்லையா, இப்போ தமிழ் அப்படின்னு வரும்போது கொங்கு தமிழ், யாழ்ப்பாணம் தமிழ், அப்படி இல்லைன்னா மதுரை தமிழ், மெட்ராஸ் தமிழ் அப்படின்ட்டு பல தமிழ் மாறப்படுது இல்லையா? ஸோ இதே மாதிரி ஜாப்பனீஸ் அப்படின்னு வரும்போது இன்னொரு ஜாப்பனீஸ்லேயுமே கூட பல ஸ்லாங் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு எழுதியிருக்கிற அந்த ஒரு ஸ்லாங்கை பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்லாங் எப்படி இருக்குன்னா, ஜப்பானில் ஒசாக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரோட ஸ்லாங் மாதிரியே இருக்குது. சரியா? ஸோ போலீஸ் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நபர் ஒசாக்காவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? எண்டில் இந்த ஒரு லெட்டரோட எண்டில் ஒரு பெரிய க்ளூ கொடுத்துருக்கிறாப்புல இந்த ஒரு க்ரைமை பண்ணவர். ஆக்சுவலாக அது என்ன க்ளூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரம் த மான்ஸ்டர் வித் 21 ஃபேஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மான்ஸ்டர், 21 முகங்கள் கொண்ட ஒரு மான்ஸ்டர், ஒரு அரக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு அர்பன் லெஜண்ட், கட்டுக்கதை. என்னதை சொல்கிறீங்க, இந்த சாக்லேட்டில் விஷயம் கலந்ததா? கிடையாது. இந்த ஒரு 21 ஃபேஸஸ் இருக்காங்க இல்லையா, அவன் ஒரு அர்பன் லெஜண்ட். அவன் வந்து ஜப்பானில் ரொம்பவுமே குழந்தைங்களை பயன்படுத்துறதுக்காக செஞ்ச ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. ஓகேவா? ஒரு கட்டுக்கதை தான் அவன், ஒரு காமிக் புக் மாதிரி அவன். சரியா? அவன் அந்த ஒரு காமிக் புக்கில் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விக்டிமை ப்ளேஸ் பண்ணிடுவான். அவங்கள எப்போ கடத்த போகிறேன், எப்படி கடத்த போகிறேன், யாரை கடத்த போகிறேன் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர்லேயோ ஒரு நியூஸ்லேயோ கொடுத்துருவான். அதுக்கப்புறமா போலீஸ் என்ன தான் அலர்ட்டில் இருந்தாலும் அவங்கள கடத்திடுவான். இதுதான் அந்த ஒரு மான்ஸ்டர் வித் 21 ஃபேஸஸோட ஃபெட்டிஷ். அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம்னா இந்த ஒரு விஷயம்தான். இது போலீஸை கடுப்பேற்றுறதுக்காகவே பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கும் அந்த ஒரு காமிக்கில். சரியா? அவன் ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இதை தான் போலீஸுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்குது. அக்டோபர் மாதம் இன்னொரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு இந்த ஒரு மெயில் வருது.
இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்குமே எக்ஸில் மட்டும்தான் பிரச்சனை இருந்துச்சு. அடுத்ததாக வைக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. வைனா யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி கம்பெனி. வை அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ நம்ம பேச போகிற இந்த ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி கம்பெனி. இந்த ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி கம்பெனிக்கு செப்டம்பரில் ஒரு மெயின் வருது. அப்படியே என் கணக்கு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் என் இவங்களுமே கூட கேட்குறாங்க. ஆனால் அந்த ஒரு கம்பெனியோட ஓனர் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு, யாரை பயமுடுத்த பார்க்குறீங்க, அப்படியெல்லாம் எங்களால் காசு கொடுக்க முடியாது, முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இவர் ஒரு பெரிய ப்ரெஸ்ஸை விட்றாப்புல. அதுக்கப்புறமா இன்னும் காண்டி, ஓகேவா, அந்த ஒரு கிரைமை பண்ணுறவனுக்கு இன்னும் காண்டி, என்னடா என் கூடயே சண்டைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி இப்போது அவர் அடுத்த மெயிலை யாருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நியூஸ் ரூம் எல்லா நியூஸுக்கும் அனுப்புகிறாரு அடுத்த மெயிலை. இந்த ஒரு மெயிலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது அப்படியே நியூஸில் போடுறாங்க, பேப்பர்ஸ் அண்ட் டிவிஸில் போடுறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெற்றோர்களே, டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கு. வின்டர் இஸ் கம்மிங், அதாவது குளிர்காலம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களோட குழந்தைகளுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு தோணும். நீங்களுமே கூட குழந்தைங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாக்லேட்ஸ் தானே அப்படின்ட்டு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. அதிகமாக என்ன சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துட போகிறீங்க? வை கம்பெனியோட சாக்லேட்ஸ் தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. அவங்க இது வரைக்குமே பல ரெசிபிஸ் செட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகான சாக்லேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வின்டருக்கு, அதாவது இந்த குளிர்காலத்துக்கு ஆக்சுவலாக ஒரு புதிய ஃப்ளேவர் எட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃப்ளேவர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொட்டாசியம் சைனேட். எஸ், ஒரு விஷத்தை கலக்க போகிறாங்க. அந்த ஒரு விஷம் கலக்கப்பட்ட சில பல சாக்லேட்ஸில் வேணும்னா உங்களுக்காக, ஓகேவா பெற்றோர்களே, உங்களுக்காக அந்த ஒரு சாக்லேட்ஸில் விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எழுதி ஒட்டி வச்சிடுறோம். நீங்களே எடுத்து உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்து உங்கள் குழந்தைங்களை கொலை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மிரட்டுற மாதிரி இந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ சம்பவம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள்ல இருந்தே சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற இந்த ஒரு ஒயிட் கம்பெனியோட சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாக்லேட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. எஸ், சில பல சாக்லேட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. அப்பவுமே கூட போலீஸுக்கு டவுட்டு, ஓகே, ஒரு வேலை வந்து மிரட்டுறதுக்காக சாக்லேட்ல சும்மா எழுதி வச்சுட்டு விஷம்லாம் கலந்துருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. அதனால எழுதி வச்சிருந்த சாக்லேட்ஸை லேபுக்கு அனுப்புறாங்க. லேபில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த ஒரு சாக்லேட்ஸில் பொட்டாசியம் சைனைட் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், பொட்டாசியம் சைனைட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு திரவம், அந்த ஒரு ரசாயனம் வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு ரசாயனம், அது எப்படி உயிரை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம போன மாதம் சொல்லியிருந்தோம், போன வாரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் மக்களுக்கு இப்போ பீதி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக போலீஸ்க்கு ஒன்றும் புரியலை, இப்போ அடுத்து என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறதே புரியலை. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மெயில் வருது. அந்த ஒரு மெயிலில் என்ன மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாக்லேட்ஸ் இது வரைக்குமே விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பேப்பரோட வந்துச்சு. ஆனால் இனிமேல் விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பேப்பரோடலாம் வராது, ஸ்டிக்கரோடலாம் வராது, ஆனால் விஷம் இருக்கும். அதனால் உங்களோட குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பத்தோடு ரொம்ப ஆசையாக ஒயிட் சாக்லேட்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற ஒரு ஸ்லாங்கில் இந்த ஒரு லெட்டரில் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு போலீஸும் ஆக்சுவலாக இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் செக்யூரிட்டியாக நிற்கிறாங்க. ஸோ டிவியில் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இந்த நியூஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் பீதி, பயம், எல்லாத்தையுமே பீதியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், சாக்லேட்ஸில் விஷம் கலந்துருவாங்க, எங்கள் குழந்தைங்களை கொண்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயத்தோடைய தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போலீஸ் வச்சுருக்கும் போது கிட்டத்தட்ட 134 சூப்பர் மார்க்கெட் இருந்திருக்கு இந்த ஒரு ஏரியாக்குள்ள, இந்த ஒரு ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஊருக்குள்ள தான் விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா 134 சூப்பர் மார்க்கெட்லையும் போலீஸை வைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லையும் கேமரா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் கேமரா இருக்குது. இதுதான் பிரச்சனையே. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கேமரா அப்படிங்கிறது ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் கேமரா இருக்குது. அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் முழு சூப்பர் மார்க்கெட்டுக்குமே ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு கேமராவில் ஒருத்தன் சிக்கல், கிட்டத்தட்ட 30 வயசு, பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஒரு நபர் மாதிரி தான் இருக்கார். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கார், ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு சாக்லேட் எடுத்து அவரோட பாக்கெட்டில் வைக்கிறாரு. இதுதான் அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்குது.
இப்போ அவரோட ஃபோட்டோவை ஸ்னாப் எடுத்து போலீஸ் நியூஸில் போடுறாங்க. நியூஸில் போட்டு இவரை யாருக்காச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நியூஸில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நியூஸில் போட்டிருந்தாலும் எந்தவித தகவலும் வரல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி அந்த ஒரு கம்பெனி வை அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி இருக்கு இல்லையா, அதுவும் க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 31 சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்க்கு, சாக்லேட் கம்பெனிஸ்க்கு இவன் மெயில் அனுப்பியிருக்கான், காசு கேட்டிருக்கான், விஷம் கலந்துட வேண்டும் பயம் பிடிச்சிருக்கான். ஆனால் வை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கம்பெனி மட்டும் மூடப்பட்டு. ஓகேவா, கிட்டத்தட்ட 31 கம்பெனி. இப்போ இந்த ஒரு கேஸஸ்குள்ளே இருக்கிற சில பல விஷயங்களை நம்ம கொஞ்சம் தேடி அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அதோட அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா எதுவுமே நடக்கலை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கிறது, கால் வந்துச்சு இல்லையா, அந்த ஒவ்வொரு கால்லையுமே பேசுறது ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை தான் அந்த காலில் காசு கேட்டு மிரட்டிருக்கு. அது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 31 பேரை மிரட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு 31 பேரையுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு போலீஸ் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக இப்படிதானா அப்படிதானா அப்படிதானா இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 31 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் காசு கொடுக்கறதுக்குன்னு போயிருக்காரு. அதுலேயுமே கூட ஒருத்தர் மாட்டுப்பட்டிருக்கான். அந்த ஒரு கேஸை நம்ம அடுத்ததாக பேசுவோம். ஓகேவா, அப்புறம் கிட்டத்தட்ட அந்த 31 பேர்கிட்டையுமே காசு யாருமே வாங்கலை. ப்ரோ என்ன சொல்கிறீங்க, மிரட்டி காசு கேட்டது தானே நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி காசு வாங்காமல் போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலை. அதான் பிரச்சனையே. சரியா, என்னதான் எல்லாரையும் மிரட்டி இருந்தாலும் யாருக்கிட்டையுமே காசு வாங்கலை, யாருமே கொலை செய்யப்படலை, விஷம் கலந்துருந்தாலுமே எந்த ஒரு சாக்லேட்டையுமே சாப்பிட்டு யாருமே இறந்து போகலை, யாருக்கிட்டையுமே காசு கூட பழி போகலை. இப்போ போலீஸுக்கு டவுட்டு, ஆக்சுவலாக இது எதுக்காக நடந்தது, யாரு தான் இந்த அக்யூஸ், எதுக்காக விஷம் கலந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள். இப்போ தான் போலீஸ் தியரிஸை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. இந்த ஒரு கேஸுக்குள்ளே இருக்கிறது மொத்தம் 3 தியரிஸ். அந்த 3 தியரிஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக 3வது தியரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் தியரி தான் ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாக இருந்த ஒரு தியரி அப்படின்னே சொல்லலாம். என்ன தியரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ் கம்பெனி ப்ரோ அவரையும் கடத்துனாங்க ப்ரோ. அவரை கடத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த கேஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் எப்படி போயிட்டு எக்ஸ் கம்பெனி மேலே ஒரு பழியை போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவரை கடத்தினது தான் பிரச்சனையே. யார் கடத்தினா, ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கா, அவரை கடத்தினதுக்கான ஒரு சாட்சியாச்சும் இருக்கா, வீட்டில் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வீட்டிலேயாச்சும் கேமரா இருக்கா, இல்லை. அவரை கடத்தினதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு 2 பேர், அவங்களையும் காணோம். ஓகேவா, அப்படி யாரையுமே தெரியாது. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது இவரை கடத்தினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஜப்பானில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கம்பெனியாக இருந்திருக்கு. வை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முக்கியமான கம்பெனியாக இருந்திருக்கு. இந்த 2 கம்பெனிஸ் தான் 31 சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரொம்ப பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரிஸாக இருந்திருக்கு. அப்போது இந்த ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இந்த ஒரு வை அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனியை கம்ப்ளீட்டாக மூடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் போலீஸ் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் சாட்சியங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே ப்ரோ, அப்படி இருந்தால் அவரை யார் தான் கடத்தியிருப்பா, அவரை ஃபர்ஸ்ட் கடத்தினது யார், எதுக்காக அவரே கடத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலாக சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அவரும் மாட்டிக்குவார். அந்த ஒரு காரணத்தினால ஃபர்ஸ்ட்டு அவரையே கடத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் மேலே சந்தேகம் வருமா, என்னதான் அவரோட ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் கடத்தினதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் யாரை தேடுவாங்க. ஓகேவா, விஷம் கலக்க போகிறோம், ஒரு கம்பெனியோட விஷம் கலக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரை தேடுவாங்க, இன்னொரு ஆப்போசிட் கம்பெனி. அந்த ஒரு ஆப்போசிட் கம்பெனியாக இருந்தது வைக்கு எக்ஸு தான். ஸோ எக்ஸுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் அவரே கடத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட கம்பெனியில் அவரே விஷம் கலக்கிறாரு. அதுக்கப்புறமா வை அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனியை டார்கெட் பண்ணுறாரு. டார்கெட் பண்ண அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட மிஷனை முடிக்கிறாரு. வை அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி மூடப்படுது. அதுக்கப்புறமா அவர் வாஷ் அவுட் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ் கம்பெனியோட அந்த ஒரு பிளான் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் அந்த ஒரு இடத்துலையே இல்லை. இப்போ யார் அந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறது தேடப்பட முடியலை. காரணம், அவர் அப்படியே வாஷ் அவுட் ஆகிட்டார். ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கிறனால ஆக்சுவலாக இவர் தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்தவித ஆதாரமும் இல்லாதனால இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் இந்த ஒரு கேஸுக்குள்ளேயே வரலை. அடுத்ததாக இருக்கிற செகண்ட் தியரி இதுவுமே ஓரளவுக்கு என்னை பயம்படுத்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக போலீஸ்கிட்ட முன்னே இருந்தது வாக்கி டாக்கி, இப்போ வரைக்குமே இருக்கிறது வாக்கி டாக்கி தான். ஸோ அப்படி இருக்கும்போது 2 வாக்கி டாக்கியில் பேசுகிறத இன்னொரு வாக்கி டாக்கியில் அதோட ரேடியோ ஸ்டேஷனோட அந்த ஒரு ஸ்டேஷன் நம்பரை கரெக்டாக பின் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் கேட்கலாம், 3வது நபருக்கும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக நடந்திருக்கும். சரியா, ஸோ ஏதாச்சும் கடத்தல் நடந்திருந்தா அந்த ஒரு இடத்துல 2 போலீஸ் இருக்காங்கன்னா வாக்கி டாக்கியில் தான் பேசிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கெஸிங் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 30
பேர்ல இந்த ஒரு 31 பேர்ல ஒருத்தர் ஒரு நாள் கேஷ் கொடுக்கறதுக்காக, காசு கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த ஒரு இடத்துல இருட்டான ஒரு இடத்துல ஹூடியை போட்டுக்கிட்டு ஒரு நபர் உள்ள வர்றாரு. அந்த ஒரு நபர் காசை வாங்குறதுக்கு பக்கத்துல வரும்போது போலீஸ் இவரை துரத்துறாங்க. ஸோ இவரை துரத்தும் போது இவருமே கூட புறணில கால்பட அப்படியே ஓடுன்னு ஓடுறாரு. சரியா? ஓடுனதுக்கு அப்புறமா போலீஸ் இவரை மிஸ் பண்ணிடுறாங்க. போலீஸுக்கு செம்மகாண்டி, என்னடா மிஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ பக்கத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம் இருக்கு. ஆனா போலீஸ் இவரை துரத்தும் போது அவர் ஓடினார் இல்லையா, ஓடும்போது முன்னாடி ஒரு கார் இருந்திருக்கு. இவரோட கார் தான். இவர் ட்ரை பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா ஸ்டார்ட் ஆகாத ஒரு காரணத்தினால இவர் காரையும் தாண்டி ஓடிடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஒரு கார் பக்கத்துல போறாங்க. கார் பக்கத்துல போகும்போது தான் தெரியுது அது ஒரு கிரே கலர் கார். அந்த ஒரு காருக்குள்ள போயிட்டு இந்த ஒரு காருக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிறத தேட ட்ரை பண்றாங்க. அப்போ கிடைச்சது ஒரு வாக்கி டாக்கி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போலீஸ் 2 பேர் வாக்கி டாக்கில பேசுறாங்கன்னா நடுவில் இருக்கிற இன்னொரு நபர் அந்த ஒரு ஸ்டேஷன் ஐடியை கரெக்டாக பின் பண்ணிட்டான்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி போலீஸ் வாக்கி டாக்கில பேசிக்கல. அதனால இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே புரியாம இப்போ துரத்த ஓடிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? இந்த சம்பவம் நடந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. சரியா? அதுக்கப்புறமா போலீஸ்ல இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து அந்த ஹூடி போட்டிருந்த நபரோட முகத்தை லைட்டா பார்த்துருக்கிறாரு, லேசா பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்த்த அந்த ஒரு நபர் இவரை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? போலீஸுக்கு வந்து ஒரு வரைகிற ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரைஞ்ச போட்டோவை போலீஸ் வந்து நியூஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. நியூஸ்ல ஓகேவா, இந்த ஒரு விஷயத்தை எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு நபரை உங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு துப்பு கொடுங்க, உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி போலீஸ் நியூஸ்ல போடுறாங்க. அதுக்கப்புறமா நியூஸ்ல பார்த்துட்டு ஒரு பெண்மணி கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி நீங்கள் நியூஸில் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த ஒரு நபரை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒசாக்காலேருந்து பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? ஒசாக்கா ஸ்லாங்கில் தான் மெயில் வந்துச்சு. ஓகே தானே? ஒசாக்காலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவனோட அம்மா. அவங்களோட அம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக்கு. சரி, ஓகேன்ட்டு ஒசாக்காவுக்கு போயிட்டு இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இவரோட ப்ரீவியஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஓகேவா? ப்ரீவியஸா இவர் பண்ண சில பல தப்புகளை எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னதா நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான தப்பா இருக்கிறது, போலீஸை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா போலீஸை காண்டேத்துற மாதிரி சில பல மெயில்ஸ் வந்துச்சு. போலீஸை வெறுப்பேற்றணும், போலீஸை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் இவர் ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஜெயிலில் வச்சு இவர் தான் பண்ணாரா அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்தவித சாட்சியும் கிடைக்கல. அதனால இவரை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இவர் ஜெயில இருந்த அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு புக் எழுதிடுறாரு. டோப்பா மோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக் எழுதிடுறாரு. சரியா? அந்த ஒரு புக்கில் இவர் இதுவரைக்கும் பண்ண எல்லா தவறுகளை பத்தியும் எழுதுறாரு. ஆனா இந்த ஒரு தவறை பத்தி ஒரு சின்ன வார்த்தை கூட விடலை. இந்த ஒரு சாக்லேட் ஃபேக்டரி பத்தி எதுவுமே பேசல இந்த ஒரு புக்கில். ஸோ அதனால போலீஸுக்கு ஐடியாவே இல்லை இவர் தான் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. 3வது தியரி இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3வது தியரியில ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருக்கிறதே, இதுவரைக்குமே எந்த விதத்துலையுமே குழந்தைகள் சாகலை, யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலை, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி லைட்டாக டவுன் ஆகிருக்கு, ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கு. வை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக இந்த வை அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஃபேக்டரியாக இருக்கல. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரை மில்க் ஃபேக்டரியாக இருந்திருக்கு. குழந்தைகளுக்கு பால் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பால் பவுடர் உருவாக்குற ஒரு கம்பெனியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இவங்களோட இந்த ஒரு ட்ரை மில்க் ஃபேக்டரியில் ஒரு சின்ன பாய்சன் நடந்திருக்கு. அந்த ஒரு பாய்சனை இவங்க கவனிக்காமல் சரி ஓகே குழந்தைகள் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா 16 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட பல குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே, அதாவது அந்த ஒரு குழந்தையிலேயே வந்து சில பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. இவங்க வந்து காலம் ஃபுல்லாக இந்த நோய்களோட தான் வாழணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு கிட்னியில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு, கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு இவங்க வந்து இந்த நோயோட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவங்க வந்து இந்த ஒரு ட்ரை மில்க் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இப்போதான் அடுத்த ட்விஸ்ட். 30 வயசு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சாக்லேட்டை மாற்றி வச்சு ஒரு நபரோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா சிசிடிவி கேமரால, அவர் பார்க்க ஒரு 30 வயசு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நான் சொல்லியிருந்தேன், குழந்தைங்களுக்கான ஒரு ட்ரை மில்க் ஃபேக்டரி தான் இந்த ஒரு ஃபேக்டரி. சரியா? அப்போ அந்த ஒரு குழந்தை இப்போ 30 வருஷங்கள் கடந்து எத்தனை வயசா இருக்கும்? 30 வயசாக தான் இருக்கும். ஸோ அவங்க பெரியவங்களாகி
அவங்களோட அம்மாங்களோட ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க தான் பழி வாங்குறதுக்காக இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேண்டசி தியரி இருக்கு. ஓகேவா, இது ஒரு ஃபேண்டசி தியரி தான். ஏன்னா எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேண்டசி தியரியாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கால்ஸ் எல்லாத்துலேயுமே பேசுனது ஒரு குழந்தை, காசை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னது ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே தான் இந்த ஒரு தியரி உருவானதுக்கான காரணம். ஸோ பல தியரிஸ், 3 தியரிஸில் ரொம்ப முக்கியமான பல தியரிஸ் இருந்திருக்கு இல்லையா. இந்த எல்லா தியரிஸையுமே எடுத்து வச்சிருந்தாலும் ஆக்சுவலாக விஷம் கலந்தது யார்? குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாக்லேட்ஸ். ஓகே தானே, இல்லையா? ஆக்சுவலாக அவங்க அழுதா அம்மா ஃபர்ஸ்ட்டு வாங்கி கொடுத்தது சாக்லேட். அவங்க சிரிச்சா அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது சாக்லேட்ஸ். அந்த ஒரு சாக்லேட்டில் விஷம் கலக்கப்பட்டிருந்தா, இந்த விஷத்தை சாப்பிட்டு நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் நியூஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தா, இது உண்மையாகவே நடந்திருந்தா மக்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, அந்த ஒரு நாட்டில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் சரி எவ்வளோ ஒரு பீதி வந்திருக்கும். அப்படிலாம் பண்ணுவாங்களா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஜப்பானில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதை பண்ணது யார், அவரை பிடிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் இப்போவே உண்டாயிருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தொடர்ந்து பேசலாம்.